தேன் போத்தல அது நீங்க வச்சிருக்கீங்களா? தேன் இல்லையா? அப்ப நான் தேன் நினைச்சுத்தானே இப்ப வந்து ஊத்த கூட போகுது கையில காசு இல்ல. பெரும் பாக்கெட் இருக்கு இஞ்சிருங்க. ஏன் கதை கொத்தல கொண்டு என்னடா வேறையா இருக்கு. 2020 காணா போய் நாங்க 5 நாள் கூட தேடி மாறோம். நாங்க தண்ணி சுட வச்சு முழுவுறது. உங்களோட அம்மா அப்பா அங்க அது தெரியாமணி மூத்தமையா இவங்க யாரு? அப்ப இவங்க அது அன்னலட்சுமி. அன்னலட்சுமி. உங்களோட பேரு? 14ஆம் நம்பர். 14 நம்பர் எங்க இருக்கு? இன்னைக்கு ஓ 14 இந்த இருக்கு. உண்டாப்பா வாசம் வந்தா பூரண வந்தா இதெல்லாம் உண்மையா? அந்த பூரணம் எல்லாம் வந்தா அடிக்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளி அங்க போறேன். போய் பிடி தட்டிக்கண்டீங்கன்னா எல்லாரும் யாரு தெரியாது நம்மளுக்கு. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து உதவிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் கிராங்குள பகுதி, அதாவது நம்மளோட கமராமேண்ட ஊருக்கு. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கான வயசான ஒரு அம்மா வந்துட்டு ரோட்டோரம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்க. ஸோ அவள் பற்றின ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் கொடுத்துருந்தாங்க. என்ன சொன்னால் அந்த அம்மா வந்து வியாபாரம் செய்கிறது எல்லாமே வந்து தன்னோட தங்கைக்காக வேண்டி சொல்லி, என் தங்கைக்கு வந்துட்டு உழைக்க முடியாது அப்படிங்கிற அந்த கேள்விகளை வந்து கேட்கும்போது தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது 71 வயசுன்னு வந்து ஆகுதான், ஆனால் வந்து திருமண எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கிறாங்க. காரணம் வந்து அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கையை இவங்க வீதியோரம் ஜம்புக்காய், அந்த ஜம்பு பழங்கள் அதுகள் விற்று, இல்லைன்னு சொன்னால் தேங்காய் உருக்கி விற்று, இப்படி தான் வந்து அதாவது ரோட்டோர வியாபாரம் செய்து தான் வந்து தன்னோட மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சியை பார்த்து கொண்டிருக்காங்க. 71 வயசுலேயும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வீட்டில் வச்சு எந்த அளவுக்கு அவங்க வந்து கேர் பண்ணி பார்த்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி நேரில் போய் அவங்களோட விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம். என்ன தேன் போத்தல அது நீங்க வச்சிருக்கீங்களா? தேன் இல்லையா? அப்ப நான் தேன் நினைச்சுத்தானே இப்ப வந்து தேங்காய். அப்ப நீங்க இருக்கிற நீங்க ஒவ்வொரு நாளுமே தான் தொழிலா? அப்ப மிஷின் வந்துட்டு தேங்காய் மிஷின் வந்துட்டு அதால தேங்காய் விற்கிற கஷ்டம். நான் தங்கச்சிக்கு இதுக்கு பஞ்சு அதுக்காக வாராங்களான்னு சொல்லாம நேற்று ஜம்பு பழம் கொண்டு வச்சிருந்தேன். நேரம் போயிட்டு அவட்டாம வச்சு விற்கிறேன் வெயிலுக்காக. நேற்று விற்கல. என்னஞ்சவங்க தங்கச்சிக்கு தானே 2 வயதுல வந்த வலிப்பு குணம் வந்து மனநோயாக்கி அவ தங்கச்சி இப்ப சாப்பாடு கொடுத்து போட்டாம ஐயா நீ மத்தியான சாப்பாடுக்கு போகணும். ஒரு மாத்தையில ஒரு கிழமையில ஒரு கொத்த தான் போகும் ஐயா. அவ்வளவுதான் போகும். அவ்வளவுதான் போகும். முதல் நல்ல வித்தனா ஐயா. அந்த மிஷின் வரும்போது நல்லா வித்தனா. மிஷின் வந்தது கூட கஷ்டம். இது என்னத்துக்கு பயன்படுத்து? தலைக்கு வைக்கிறதா இல்ல பொரிக்கிறது? தலைக்கு வைக்க பயன்படுத்து. சின்னவர் குழந்தை இருந்து பெரிய ஆக்கள் மட்டும் இது வைக்கலாம். ஜம்புக்காய் வித்தனீங்கல்ல? ஜம்புக்காய் வித்தனாயா என்னடா அவர்கிட்ட வெயிலுக்காக நேற்று 1 மணிக்கு போறான் வித்த நானு. அவ நேற்று கொஞ்சம் நான் வித்து போட்டு இப்ப தூக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பழுதா போயிட்டு விக்கல. இனி அங்க டவுனுக்கு போய் தாண்டி வாங்கிட்டு வந்து விற்கும். ஜம்புக்காய் எடுத்து வந்தேன். ஒரு மாசம் 1.5 மாதத்துக்கு 2000 3000 ரூபாய்க்கு விற்பேன். போத்தல்னா என்ன போத்தல்? இந்த போத்தல் வேற, இந்த போத்தல் வேற எடுத்தா இது இன்னைக்கு அது வேற. அடுத்து இந்த நாடங்கடக்காரர்களை கொடுக்கறதா? ரோட்டதான் புறக்கிறது. அது புறக்கி சிவிச்சாப்பா தங்கச்சி 10 போட்டவங்களே 40,000 ரூபாய்க்கு வேலைக்கு எல்லாம் கூப்பிட்டதுக்கு நான் போகலையா. என்ன தங்கச்சி விட்டு போட்டு வேலை முதல்ல அவங்க வருத்தம் பாருல. இப்ப அடிக்கடி வருத்தம் பாரு விழுந்த ஐயா இன்னைக்கு நேரம் இப்படி இருக்கு. ஐயாட்ட காட்டினேன். இதை கைய பத்த வச்சு தேங்காய் அந்த தேத்தனியை வச்சு இறக்க இது பத்தி சதம் மேமித்தையா அவோ தங்கச்சி
நீங்க நான் குடிக்கொண்டு காலையும் காட்டுறேன். சரி அப்போ பார்ப்போம், அவங்கள போய் பார்ப்போம் அப்படியே. போமையா ஓகே அப்போ இதில் எடுத்துங்க. இதில் நண்டு விற்கலாதா இங்கய்யா? அவடத்துல இதெல்லாம் வெயில் ஐயா, 1 மணிக்கு பிறகு அமைக்கலாம். அப்போ நீ ஒரு இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறதா? அவங்க தான் இருக்கிற கூடுதலாக. நான் இப்போ இருந்த இடத்துல இருக்கிறேன். 1 மணிக்கு பிறகு படுத்த வருவேன். நேற்று வெயிலாக போய் தண்டு ஓட்டு கடைக்கு போய் நான் எறிஞ்சிட்டு போயிட்டு உண்டு வெயில் அரிக்கண்டு 1 மணிக்கு பிறகு அமைஞ்சேன். அப்போ எத்தனை மணில இருந்து வியாபாரம் சரி நீங்க? கூடுதலாக 1 மணிக்கு பிறகு தான் ஐயா. நான் 1 மணிண்டா 1 மணிக்கு பிறகு வேண்டாம், 1 மணி 1:30 மணிக்கு பிறகுதான் இருப்பேன். அப்ப அந்த டைம் இங்க இருக்கிற டைம் உங்களோட தங்கச்சிக்கு நடந்தா யாரு பார்த்து கொடுத்து? சில நேரம் வந்து சொல்லுங்கள் இப்படி வருத்தோணும் நண்டு பக்கத்துல இருக்கிற. தங்கச்சி உள்ளதான் நிக்கிறோமோ. அவ இப்பதான் ஐயா படுப்பாவும். நேற்று நீங்க வந்து போனான்னு சொன்னாங்க. நேற்று வந்து போனான்னு சொன்னாங்க. அவ உள்ளுக்குள்ளேயே படுத்திருப்பாவு. ஒரு தம்பி வந்து நான் இப்படி வந்தவங்கம்மா என்று சொல்லி. இப்ப எங்க தங்கச்சி கூப்பிடுங்க. நாயரே வணக்கம். எல்லாம் சரியா? சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பாடு கொடுக்கலையா நீங்க? அப்படிதான் ஐயா தெரிஞ்சாருங்க. நான் காலைமே ஆக்கி மகள்கிட்ட கறியும் வாங்கி கொண்டு காலைமே சோறுமாக்கி கறியும் வாங்கி கொண்டு கொடுத்து போட்டுதான் ரோட்டுக்கு போனான். ரோட்டுக்கு போயிட்டு நேரம் சொண்டு மகள்கிட்ட கறி கோவா கறியும் இது கறியும் வாங்கி கொண்டு கொடுத்து போட்டு தான் போனான். நான் சாப்பிடல. இந்த சுணங்கி வந்தா இப்ப இதுக்கு கதவு இல்லையா? அது கதவு இல்லையா? இது கதவு இல்லையா? அதுக்கு இல்லையா? கதவு இல்லை அதுக்கு. கதவை கொத்துன நீங்க ஏன் கதவை கொத்தல ஐயா கொண்டு அந்த கொண்டு உளுந்து வத்தோண்டு கொண்டு என்னடா வேறையா இருக்கு. இதை பாருங்களேன். திரும்ப விடுங்க விடுங்க சரியான கஷ்டம் ஐயா. விடுங்க விடுங்க பிரச்சனை விடுங்க. இல்ல பின்னுக்கு உரட்டி சுட்ட மாதிரி வெயில உளுந்து இந்த கையை கட்டு. அவன் கையை எங்க? இந்த கை இந்த கை அங்க பத்துன கை என்ன பத்துன? எப்படி பத்துன? இது சேத்தனி வச்சு போய் இறக்க பண்ண எங்க உள்ள அந்த கை அவ இறக்குனவா? இந்த வச்சிருக்கீனே. இது நீங்க சேத்தனி வச்சிருக்கீங்களா? அம்மா 2000 மணி செத்துட்டாவு எண்ட புரிஞ்ச அருவங்களை பார்க்க விடுறல. எண்ட புரிஞ்ச இருக்குது வார எனக்கு தேத்தனை இதுல வச்சு போட்டு தூக்க போயிடுவாவு. அப்படி உண்டு வலி ஒளி கொண்டு அதுக்குள்ள வந்து இதை பார்க்கலாயா? வலிப்பு வாரதா? வலிப்பு வந்து வந்தானே இது இருங்க இருங்க வாங்க இருங்க இருங்களா இதுல இருங்க இருங்க இதுல இருங்க இருங்க இருங்க. 2 வயது ஐயா வலிப்பு வரக்குள்ள. இப்ப எத்தனை வயசு? இப்ப 54 வயது ஐயா. கல்யாணம் எதுவும் கட்டல? கல்யாணம் எதுவுமே இல்ல. நான் தான் ஐயா பாக்குறேன். 16 வருஷம் இப்ப நான் பார்க்க தொடங்கியவங்க. இதுல கடை கட்டுற போட்டுருக்கும் ஐயா இருத்தம வாசம் வந்தா பூரண வந்தா ஐயா சாப்பாடும் இல்லை சாமாயெல்லாம் இந்த சாமாயெல்லாம் அங்க குப்பையில ஓட்டுறோம். விருத்தம வாசம் வந்தா உடுந்த சாப்பாடையும் இல்லை. அன்றைக்கு சாப்பிடவும் இல்லை. இந்த இருத்தம வாசம் வந்தா பூரண வந்தா சாப்பாடு அன்றைக்கு முழுக்க இல்லை. இந்த சாமா அதெல்லாம் உண்மையா? அந்த பூரணம் எல்லாம் வந்தா கொஞ்சம் அந்த இந்த அம்மாவாசை அது குணம் தானே ஐயா. அது பைத்தியாராக்கள் கொஞ்சம் கூட இருக்கும். சாப்பிட்டீங்களா? அதுக்கு நான் நேரம் மணி. உங்களோட பேர் என்ன? 2 வரைக்கும் கிருஷ்ண உள்ள நாயேஸ்வரி. அதெல்லாம் சொல்லுவா. எத்தனை வயசு உங்களுக்கு? 71 71 ஆமான்ட்டு. அப்ப இப்ப மனநலம் பாதிக்கப்பட்ட நல்லா தானே இருக்கிறாங்க. விழுந்து ஐயா மனநலம் பாதிக்கிறேன். ஆளை வெளிப்பிட்டோன்னா இந்த சூரியனை பார்த்து தட்டுறையா அவங்க குரங்கு அடிச்ச 5 வயதுல குரங்கு வச்சு சூரியனை பார்த்து பிடி தட்டுற. இங்கே அந்த கடப்பள்ள அறிக்கை எடுத்து வாங்க போய் ஒழும்பு சும்மா அந்த இந்து ஓட்டையா அடிக்க 5 நிமிஷத்துக்கு ஒரு பலி அங்க போறேன். போய் பிடி தட்டிக்கா சின்ன அந்த பலிப்பு வந்திக்கா தூக்கி எறிஞ்சிடும். அப்படி செஞ்சா ஐயா பின்னால உருட்டி சுட்ட மாதிரி முதுகெல்லாம் நான் காலமே சாப்பிட்டதையா இப்போ சாப்பிடலன்னு நான் ஒரு காலமையா காலமே சாப்பாடு நான் இடியப்பம் எல்லாம் வந்துடல. அதால நான் என்ன நேரம்னா சோறு தான் ஆக்குறேன். சோறு தான் சாப்பிட்றேன். சோறும் மீன் கறி இல்லை குழம்பு கறியோ சாப்பிட்றது. அதுக்காக நான் என்ன செஞ்சேன் ஆஸ்பத்திரி போகிறதுக்காகத்தான் இவ்வளோ காட்டை எடுத்து ஆஸ்பத்திரி போகிறதுக்காகத்தான் இந்த 4-5 மாதம் போகலையா புதுப்பிக்கிறதுக்காகத்தான் போகிறதுக்கு அவர்கிட்ட கோல் வந்து இடிங்கன்னு சொல்லி அதுக்காக. நீங்கள் எத்தனை சகோதரம் மொத்தம்? நாங்கள் 5 பேர் 2 பேர் செத்துட்டாங்க. வஞ்சியலால் செத்தவன் 2 அக்கா செத்தவு எனக்கு
ஏண்டா மரணம் தெரியாதா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபிக்ஸ் வரதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது தான். அதாவது இப்போ இந்த வெயில் டைமில் அவங்க அந்த வெயிலுக்குள்ள ஏதாச்சும் எண்ணெய் வந்து எடுக்க போனாலும் போட போனாலும் இல்லைன்னு சொன்னால் வெளியில் போனாலும் அந்த வெயில் பட்ட உடனே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த 5 வயசில் அந்த குரங்கு இது கடிச்சு அதில் வந்துட்டு இப்படி கையை கட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட் அதை பண்ணிட்டு அப்படியே கொண்டு விழுந்துருவாங்களாம். விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யாருமே பார்க்கலன்னு சொன்னால் அந்த அந்த சுடு நிலத்தில் அப்படியே ரொம்ப நேரம் கிடப்பாங்க. கிடக்கிறதுனால அந்த நிலம் சுடுறதுனால பின்னாலெல்லாம் வந்துட்டு அப்படியே நெருப்பு மாதிரி சுட்டு சுட்டு அப்படியே ஃபுல்லாக காய் மாதிரி இருக்குதான். ஏன் நீங்க வெளியால போற நீங்க அக்கா இல்லாத நேரத்துல? அது அக்காவுக்கு தெரியும். செல்ல போறது தெரியாதா? அது மரணி அடுத்தது மரணி தெரியாது மணி. அக்காவுக்கு நீங்க என்ன பாட்டு ஒன்று பாடுறீங்களா? என்ன பாட்டு பாடுறீங்க? அது என்ன பாட்டு? அது எனக்கு தெரியும் மணி. என்ன பாட்டு பாடுறீங்க? அது எனக்கு தெரியாப்பா. ஏன் நீங்க கல்யாணம் கட்டல? எனக்கு தெரியா. அவ்வளோ வேணா காசி எடுத்து வை. இப்படிதான் குறுக்கு மரங்க வரைக்கும் அது காசிக்கு பிரச்சனை இல்லை. காசிக்கு பிரச்சனை இல்லை. காசி அடிக்காது. அப்போ தாங்களே எனக்கு என்ன பார்த்து என்ட இது இல்லை. 2020 காணா போய் நாங்கள் 5 நாள் கொடுத்து தேடி மாறுவோம். நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுத்தான் ஐயா நாங்கள் கல்முனையில் பிடிச்ச காணாமல் போனது எப்படி? நான் சாப்பாடு கொடுத்து போட்டு அங்கே குடியில் எனக்கு போனேன். கோழிக்கூடு எனக்கு போனேன். கோழிக்கூடு எனக்கு போனாவு 15 ஆகுனா சாப்பிட்டுட்டு கோப்பையை கொண்டு கொடுக்க போனாவு இடம் தெரியாமல் போய் பஸ்ஸில் ஏறி போய்த்தாவு. பஸ்ஸில் ஏறி கல்முனை நீலாவணையில் வேறு ராக்களை கொண்டு இறக்கிட்டாங்க. இறக்குனா இருட்டு, அன்றைக்கு முழுக்க மழை. நாங்கள் தேடி பார்த்தா காணல. நாங்கள் 2 இங்கிலீஷாலையும் தமிழாலையும் ஃபேஸ்புக்கில் போட்டால் தமிழால் போட்டது நமந்தாங்க வந்திக்கு. நாங்கள் இன்னொருத்த கொண்டு விட்டுருக்கோம். கல்முனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுருக்கோம். நீங்கள் கவலைப்படாமல் தேடாமல் விடியாமல் நீங்கள் நேரத்தோட போங்கண்டு. அவங்க எங்கே வச்சு இவங்களை பிடிச்சதா? நீலாவணை. அவ்வளோ நடந்து போகணும் இல்லை, பஸ்ஸில் போயிருக்காவு. செட்டி வலையை மட்டும் தான் நடந்து போயிருக்காவு. செட்டி வலையை வீடியோ மட்டும் நாங்கள் பார்த்தேன். அதுக்கு அங்கால பஸ்ஸில் ஏறினது தெரியல. அதுக்கு பிறகு தான் ஐயா நான் வீட்டு வரைக்கும் போகிறல. இல்லாட்டி நான் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஒரு மாதம் பேர் அஞ்சனா 2020 நான் இன்னும் ஒரு வரையும் போகிறலையா. சரியான கஷ்டம் ஐயா. ஏன் நடுறீங்க? உங்களை பார்த்து யார் பாவம்? எல்லாருக்கும் பாவமா? பாவம் இல்லை. அம்மாட அப்பா அம்மா அப்பா சொல்லிக்குள்ளாரும் அவர் ஒரு நாள் வேணும் தானே. அம்மா அப்பா சொல்லிக்குள்ளாரும் இப்போ இப்போ கைக்கல்லது. இல்லாட்டி அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லையா, எனக்கு பார்க்கறதுக்கு ஆக்கள் இல்லையா, எனக்கு அக்கா தான் பார்க்குறேன் சொல்லும். இன்றைக்கு அந்த கதை கைக்கல போயிட்டாங்க எல்லாரும். யாரு தெரியாது நம்மளுக்கு. ஆம்பளையா பொம்பளையாண்டு எழுதிக்கணுமே. யாரு சாத்துரு அது தெரியாமணி. அது காலையில் குளிக்க பார்த்தையா, உடுப்பெல்லாம் கழுவி குளிக்க பார்த்து போட்டு அவ திரும்ப சாத்தினாவு அவ சாப்பாடு கொடுத்து போட்டு தான் நான் போனேன். வேண்டானே பக்கெட்டுக்குள்ள காசு எடுத்து வைங்கணும். காசு எடுத்து வைக்கணும். இப்படிதான் அந்த ஏசுற பேச்சு இல்லை இல்லையா, அடிக்கிற பேச்சுகள் இல்லை. இதுதான் இருந்து கொண்டு மாறி மாறி கதைக்கும். உங்களோட அம்மா அப்பா அங்க அது தெரியாமணி. மூத்தமையா உங்களோட அம்மா? அது தெரியாமணி. என்ன சீதை எல்லாருக்கும் பயந்து பயந்து நடக்க புரியலாம். இவங்க யாரு அப்ப? இவங்க அது அன்னலட்சுமி. அன்னலட்சுமியா? உங்களோட பேரு? அது அவங்க யாரு? உங்களுக்கு யாரு அவங்க? அது மாமியார். பார்த்தீங்களா முறை மாறியா சொல்லுது. அதை கூட அதுக்கு எனக்கு பிறகு தான் அது தங்கச்சி கூட வந்து தங்கச்சி. அக்கா இல்லையா அவங்க? இல்ல. இப்பதான் யாரு? அண்ணா அவ கருவலாது. அங்க அது முதலாவது போயிட்டு அம்மங்கினி இவ வரணும். கருவேப்பிள்ள அது எங்கிட்ட புரிஞ்சு அப்பாட பேரை சொல்லுது. இடத்துக்கு வரணும் வேண்டா சொல்லுங்க. உங்களுக்கு யாரு சமைச்சு தாரு? அது நான் இதெல்லாம் இடிக்கணும். உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தார யாரு? அது அவ வரணுமே. யாரு இவங்க? யாரு இவங்க சமைச்சு தாரு இல்லையா? இல்ல தந்தவோ. தந்தவா? ஓ. என்ன சமைச்சு தந்தது? நம்ம ஒன்றும் சொல்ல போடானே. அதுல நடக்கும். நடக்கும். உங்களுக்கு என்ன சமைச்சு தந்தது?
தெரியும். குறுக்கம் ஒருக்க இப்போ தாங்க வைக்கிறையா. காலம் என்ன சாப்பிட்ட? காலம் என்ன சாப்பிட்ட நீ? பிள்ளையா இதெல்லாம் தெரியாது ஆக்கலையா? ஒரு மனுஷனே தெரியும். வரணும். காலம் என்ன சாப்பிட்ட? இப்படி தான் ஐயா சாப்பிட்டு போட்டு கை கழுவுனா சில நேரம் சாப்பிடாட்டியும் சாப்பிட்டணும், சில நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னும். இப்போ கிளீனுக்கு இப்போ ஒரு மாசத்துல எத்தனை வாட்டி கூட்டி போவீங்க? ஒரு தரம் தான் கூட்டிட்டு போறோம். ஒரு தரம் கூட்டிட்டு போய் 1500 1050 ஆட்டோவில் போய் வரது. பஸ்ஸில் ஒரு தரம் கூட்டிட்டு போய் காலை சப்பாத்தில் மிதிச்சாரு, காலில் காயமாண்டு கத்தி வேலைஞ்சதோட நான் இப்போ 4-5 மாதம் கூட்டிட்டு போறலையா. அதுதான் இப்போ இந்த கொப்பியை தேடி எடுத்து வச்சுருக்கேன். சாருங்க நான் இந்த இது கல்முனையில் காணாமல் போனதுக்கு என்னையா இது இல்லை இதை நாங்கள் ரைஸ் ஒரு சாமான் பார்க்க அவள் கிளீனுக்கு கூட்டிகிட்டு போய் நான் ஐயா கிளீனுக்கு கூட்டிகிட்டு போய் வேறு காட்டுது. இதுதான் அவட இவ காணாமல் போனதுக்கு தந்தை காட்டுது. கல்முனையில் காணாமல் தந்தோட அவங்க இந்த பிச்சு குளிச்ச இது இந்த இருக்குது. இதுதான் பிச்சு குளிச்ச கொடுக்க சொல்லி கடைசியாக எப்போ வந்தது இது? ஒரு நாளைக்கு 2 தரம் வரும், ஒரு நாளைக்கும் வரும், ஒரு நாளைக்கு ஒரு தரம் வரும். அப்படியா? ஓ நேற்று வரல, முந்த நாள் வந்து தனக்கு வீட்டுக்கே வந்து வருத்தவனுக்கு கிடந்த அவதிப்பட்டு உடுப்பெல்லாம் சரியான மூத்திரம். ஆமாம் மறுநாள் வீடு எல்லாம் முப் பண்ணி உடுப்பு ஆளுக்கு முழுவாது தான் விட்டேன். இவக்கான உடுப்புகள் என்று சொன்னால் வந்து உடுப்புகள் கொஞ்சம் இருக்கு, நாங்கள் கொண்டு தாரோம். சரிங்களா? இந்தியாவில் வந்து ஒருத்தவங்களை கொண்டு வந்து உடுப்பு இருக்கு, அந்த உடுப்பை நாங்கள் கொஞ்சம் தாரோம். இப்போ இவங்களுக்கு இப்படியான நிலவரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாதானே. சீலியா யாரு அந்த பொம்புல எவ்விடத்துல வந்து தந்தோங்களோ? தந்துவிட்டு என்ன சொல்லிட்டு போனோம்? இது அது இந்த சாரி ஐயா, இந்த சாரியை தான் சொல்கிறா. என்னன்னு சொன்னால் ஒரு புள்ள அவங்களோட அம்மாவோட ஆண்டாமுது முதலாவது ஆண்டோட்டு விபாவு கொண்டு கொடுத்து போட்டு போயினேன் இந்த 5000 பேக்கு. அப்போ இதை சீலையை கட்டிட்டு எங்கிட்ட அங்கே மட்டும் போயிருக்காவு. போயிட்டு தலாணி கீழே என்ன செய்கிறேன்னு தெரியாது, பாயந்தலாணியெல்லாம் போட்டுருந்தோடனே அதெல்லாம் தூக்கி போட்டு நிலத்தில் எடுக்கும் ஐயா அந்த உள்ளுக்குள்ள. அதுலேருந்து நான் என்ன பண்ணி நான் பாயை போட்டு தலானியை போட்டு வச்சுட்டு போட்டு கொடுத்து போட்டு மக்கி வச்சுட்டால போட்டோடனே திரும்பி வந்து அதோடனே சுருடி போட்டு வச்சு போட்டு வடுக்கும். அது எங்க போவோம்? கன்னியம்மாள் கோயிலுக்கு அவங்க பாடம் குறுக்காமடத்துக்கு போவோம். குறுக்காமடத்துல யார் இருக்கா? அது இல்ல தானே. அதான் குறுக்காமடத்துல யார் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இருக்காங்களோ? அப்ப கன்னியம்மன் கோயிலுக்கு எங்க போகுது? கன்னியாங்கோயிலுக்கு அது யாரு சின்னாக்களை கண்டாங்க பெரியாக்களை கண்டாங்க. இது ஆயா இதான் இந்த ஒருத்தருக்கும் அடிக்கிறது இல்லையா ஏசுறல. ஆனால் அம்மா இருக்கக்குள்ள அம்மா ஏசுறன் தான் அடிக்கிறன் தான் 16 வருஷம். ஆனால் எனக்கு ஏசுறல்ல குளிக்க கூப்பிட்டா கஷ்டம், தெருத்து பிடிச்சி தாங்க குளிக்க ஆகணும். இப்போ காலையில் ஏன் குளிக்கிறல்ல? அதான் உங்களுக்கு டெய்லி குளிச்சு டெய்லி திருநீர் சாத்தணும். நான் எனக்கு குத கொடுக்குதானே நான் கொஞ்சம் செய்கிறேன். குத கொடுக்கு அப்படியே தண்ணி சுட வச்சு முழுவுறது தானே குத கொடுத்தா. முந்த நாள் அப்படித்தான் ஐயா நான் செஞ்சிடறேன். தண்ணி சுட வச்சு தான் அதை முழுவாது உடுப்பெல்லாம் ஒவ்வொரு நாள் குளிக்கணும்டாப்பா, இல்லாட்டிஞ்சிருக்கோ பேய் வந்து கொண்டு அது அந்த தண்ணி குடிக்கல ஐயா, குடிக்கல. அது குளிக்கிறதுக்கு கக்குசி போறது தான் ஆகும். நாங்க அதெல்லாம் ஐயா குளிக்கிற எல்லாம் இல்ல டெய்லி குளிக்கணும், இல்லாட்டா பேய் கொண்டு அக்காச்சி வரணுமே. ஆரக்காச்சி அதான் இந்த செத்தக்காவை சொல்றாங்க. அவங்களாம் திறந்தானே ஐயா 90ஆம் சேர்த்தாவும் 90ஆம் ஓ நாகபூசணி அவளுக்கு எனக்கு மூத்தக்கா நாகபூசணி அதெல்லாம் தெரியும். ஓ இப்பதான் குறுக்க ஒரு அந்த அடி குடிக்கலாம் போறலையா. என்ன சாப்பிட்டது? நீங்க டெய்லி குளிச்சு திருநீர் சாத்துங்க சரியா?
இப்போ எவ்வளோயும் எடுத்து போட்டு எடுக்கணும். இதுகள் தான் கதை. இல்லாட்டி குந்திட்டு இருந்தது அம்மையா நெஞ்சிட்டு அப்போ ஓடு 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 ஓட்டு. இது இப்போ எப்படி பார்த்துக்கொள்றீங்க? இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களை வந்துட்டு தனியாக இப்படித்தான் ஐயா கழிச்சிட்டோம். என்ன இறங்கினா நான் இப்போ சாப்பாடை இனி இப்போ சாப்பாடை கொடுப்பேன், கொடுத்து போட்டு இனி இதுக்கு பிறகு கிளீனுக்கு போகல ஐயா. 8 மணிக்கு பிறகு 8 மணி 12 மணிக்குலாம் நிற்கணும். இனி நேரம் போயிட்டு சரி பஸ்ஸில் கூட்டி போய் கூட்டி வர கஷ்டம். ஆட்டோவில் ஆட்டோவில் 1500 ரூபா ஐயா. 1500 680க்கு. கண்ணெல்லாம் மசாலியெல்லாம் போய் நீங்க சரியா சாப்பிட்ற இல்லையா? மெலிஞ்சு போயிட்டீங்க. எத்தனை கிலோ? நீ ஒன்றும் செய்ய வேணாம். ஏண்டாப்பா செய்யாத மணி. எத்தனை கிலோ நீங்க? உணவு இருக்கு பாவம். கடவுளே ஊத்தப்பட போகுது கையில. காசு இல்லை, பெரும் பாக்கெட் இருக்கு. இஞ்சிருங்க அதை சரியா திருத்தி வை. திருத்தி வைக்கணும், காசு இல்லை. எடுக்கணும். அவர் எடுக்கணும். அவர்கிட்ட என்னட்ட இல்லாதப்போ அவர்கிட்ட என்ன இருக்கப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. கமரா பண்ண சொல்றாங்க. அவர் என்னையோட ஒன்றும் இல்லாத அந்த இதோட சோத்து கோப்பையில வரக்குள்ள ஐயா உளுந்து இந்த பல்லு முழுக்க உப்புறம் வந்து பல்லு முழுக்க பத்து வைத்து. ஓ இவர் 6 மாசம் இதா இது இந்த கதவு துறப்பையா அந்த கோழி கொடுத்துறப்போ நல்ல மாமியாரோடைய என்ன செய்யணும். 150 ரூபா காசு என்று எடுக்கணுமா? எடுக்க தேவையில்லையா? 150 ரூபா வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எங்க காட்டுங்க. இதுல எங்க இருக்கு 150? சிங்களம் இல்லையா அது? 50 ஆண்ட்ரைக்கு 150 இல்லையே. பார்த்து என்ன அவர்கிட்ட சொல்ல. அவர்கிட்ட சொல்லலாம், ஆனால் அவருக்கும் தெரியாது. அவருக்கு எழுத படிக்க தெரியா. 14ஆம் நம்பர். 14 நம்பர் எங்க இருக்கு? இன்னைக்கு ஓ 14 இந்த இருக்கு. உண்டாப்பா அதுதான் கொஞ்சம் நல்ல அறிக்கை நேரத்தில் எழுதுற. அவ எழுதுற. ஓ எழுதுற எல்லாரும் 14 நம்பர் என்ன? உங்களோட பேர் எழுதுவீங்களா நீங்க? அந்த கூப்பரிக்கக்குள்ளையா போய் எழுதித்தான் எங்கட அக்கா காசு சொல்லிக்காமட்டா காசு தான் சொல்ல 2 தரங்க இல்லைன்ட்டா நான் கொண்டு போவோம் விட்டுன்ட்டு எந்த எடுத்தா கொடுக்குறல்ல. இவ என்னஞ்சா வந்தா சோறு கறிக்கு ஆக்கி மீன் டீம் வாங்கி சோறு கறிக்கு ஆக்கி அது 1 கொத்தண்டாங்க 1/2 கொத்தஞ்சா வாங்கினாயா சாப்பிட்டு மிச்சத்தை கொட்டுருவேன். 20 வைக்கணும்ன்ற இல்லை. இவ என்னஞ்சா காசு எடுத்து தாளம் கூட காசு இல்லை காசு எடுத்துட்டு வரக்குள்ள கூப்பன் காசு எடுத்துட்டு வரக்குள்ள அவங்க இல்லைனாவும் 2 3 கிளி செஞ்சு போட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் போய் பேண்ட போய் போலீஸில் போய் நான் அதெல்லாம் என்ட்ரி போட்டு பிறகு கடிதம் மூலமாக பாரம்பரியம் இந்த கரண்ட் எடுத்த நான் ஐயா கடிதம் இந்த கரண்ட் எடுத்த நான் ஐயா காசு கட்டி இந்த சோழவர் கட்டுற நான் எல்லாம் எல்லாம் இருக்கு. அவட பேரை போட்டு எனக்கு நான் தான் எல்லாம் செய்கிறேன். நீங்க நல்ல பாட்டு பாடி கேட்டுங்க. அப்ப நம்மளுக்கு எனக்கு பாட்டு பாடுறதுல அந்த இது அவங்க சாமியார் இது வரணும் வருமே உள்ளுக்குள்ளால பாடுத்து காட்டாங்க. நாளைக்கு 40 அமாவாசை வருது ஐயா. படுத்த குந்திருந்து பட்டாங்க குந்திருந்து கத்தி கத்தி இருக்கும். என்ன நான் சொல்லி சாமியை சொல்லி நெச்சிரத்து கத்து இல்லாட்டி அம்மையா அப்பன்னு சொல்லி கத்து அவ்வளோதான் தான். சிங்கள பாட்டு. சிங்கள பாட்டா? அவ்வளோதான் நீங்க எழுதுற. அதான் எப்போதும் இல்லையா இந்த மனன் சும்மா இங்க வாங்க வாங்க போய் தருவோம்ல வா இப்போ பாருங்களா இந்த பாருங்களா பாருங்க சூரியனை பார்த்து தட்டி இருக்கக்குள்ள உடனே வருத்தோன்னு பாதையா உள்ளுக்க போயிடும். அதுலேயும் விடுறான் இதுலேயும் விடுறான் இதுல உண்டு இந்த முகம் இது படிச்சு ஐயா இந்த புடியா படிச்சு அப்ப நான் மருந்து கட்ட போறதுக்கு ஆக்களை கூட்டிட்டு வந்தேன் ஐயா. கட்டி வந்து எல்லா இடத்துலயுமே காயம் இல்லாத இடம் இல்லை ஐயா. நீங்க 2 பேரும் கடையை கட்டினா சாமிர கோயிலுக்கு எதுக்கு போகணுமா போடுவதே இல்லையா? அடிக்கடி இப்படி நம்ம அடிச்சாலும் செய்தான் கையை பிடிச்சி கொண்டு வச்சாலும் ஐயா இதுதான் பேர். அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் அந்த மழை இருட்டு மட்டும் இல்லையா பிடிச்சு பாக்குறல்ல. மழை சும்மா காலையில 8 மணி தொடங்குனா பின்னர் 5 மணி மட்டும் இது நம்ம காய்ச்சரிக்கத்துல இருக்கு ஐயா. கதைச்சி நிக்கிறதுல இருக்கு இல்லாட்டி நேரம் 4 தட்டியும்
அதுக்கு இதுக்கு எல்லாம் போய் வந்தாரு. அது அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சூரிய சூரிய ஒளி வெளிச்சம் அடிக்கப்பாது. வந்து சரி வராது, வெயில் தானே. அவரு பாவம் 2 பேரும் அடுத்த நில்லுங்க உள்ள வீட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒண்ணுதான் வந்து வீடு, இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு வீடு. மழை பெய்யுற டைம்ல ஒளி அப்படின்னு ஒண்ணு சுடுங்க. உள்ள இல்லை, நீங்க உள்ள இல்லைங்க. ஒழுகுறையா என்ன பிரச்சனைன்னா குரங்குகள் வந்து பாஞ்சு வாஞ்சையா இந்த இதுல மோட்ல இந்த மோட்ல இதுல ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் முதல்ல இடம் இந்த உடஞ்சி ஏன்னா அங்கே நான் சீமெந்த போட்டு தப்பலை போட்டு பண்ணி வச்சிருக்கேன். குரங்கு வரதா? அப்ப என்ன செய்றீங்க? குரங்கு வந்தா என்ன செய்யற? குரங்கு வந்தா உசி உசி திரத்திரம் அது பாஞ்சு வயசு பாஞ்சு செஞ்சு ஓட்டு விடும். இப்போ எங்களுடைய பேரப்பொடியன் இந்த புள்ளோட பேரப்பொடியனை குளிச்சுதான் இது நக்குனேன். இந்த மாதிரி ஒரு இடத்த வல்ல ஓட்ட இருக்கு. இந்த இதால் ஒழுகுறையா, இதால் ஒழுகுற அதுக்கு தான் இந்த இது வெளியில் சாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். மேலுக்கு ஒழுகுற ஓகே. இப்போ நாங்களும் வந்து என்ன செய்து தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க இந்த நிலவரத்தில்? என்னென்னா உங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு தண்ணி இல்லையா, கிணத்த பண்டு பாப்போம் ஐயா. அங்கே இதில் பாய்க்கிறோம் இந்த பின்னால் அதில் ஆயா இதில் ஆயா தண்ணி குடிக்க இதில் ஆயா தண்ணி இதெல்லாம் பாவிக்கிறையா. அது இப்போ தண்ணி இருக்கையா, அது குடிச்சோடனே பச்சை கலரில் தண்ணி கைக்கிற இதான் மேல தண்ணி வெள்ளையா தண்ணி இருக்கானா? மேலுக்கு தண்ணி ஐயா வெள்ளை, கீழுக்கு இப்போ அள்ளுனோடனே பச்சை கலரில் வருகும். அதுதான் நாங்கள் குடிக்கிறையா. கீழுக்கு குப்பையா. இது 67ஆம் ஆண்டு கட்டின இது கிணறு. எங்களோட அப்பா அரிக்கக்கூடிய எல்லாம் வேலை செஞ்சாங்க. பிறகு இந்த அப்பா செத்த 77ஆம் ஆண்டுக்கு போகிறோம் நாங்கள் இன்னும் இறைக்கல. கரைஞ்சி போயிட்டையா இந்த கல்லு கல்லு தெரியுது. என்ன இறங்குறார்கள் தான் ஆபத்து, இல்லாட்டி நாங்கள் செய்திருப்போம். சரி 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 சரி. இந்த கல்லெல்லாம் வெளியில வந்துட்டு இறங்கி உடைஞ்சாலும் உடையும் தண்ணி. வேற கிணறு தான் கட்டிடுச்சு. வேற கிணறுண்டாங்க ஐயா, இல்லை ஒரு அடி வைப்பண்டாங்கய்யா. அடி பைப்பெல்லாம் அடிக்கிறீங்க ஈஸின்னு சொன்னா இது வந்து கடற்கரை பகுதி மண்டன்றதுனால ஈஸியாக வந்து அடிக்கலாம். ஏதோ உங்களால் முடிஞ்சதை வந்து முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பாக வந்து பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் தான் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த ஒரு காணொலி பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் தான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. உங்களையும் கூட்டி கொண்டு நம்ம உங்களை விட்டு போவோம் வெளிநாட்டுக்கு. என்ன செய்? நான் போறல, நான் வர போராக்கள் அதான் காது உண்மையா அழகாது இருந்தா என்னையும் வைக்க மாட்டோம். நம்ம வெளிநாடு போவோம். அப்பாடா ஆக்கள் அவங்கள வந்து இருக்காங்களோ இல்லையே தெரியாம நம்ம வெளிநாடு போவோம். அங்க நீங்க காசு நயமா எடுங்களேன். ஓ நம்ம நயமா எடுப்போம், பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம வெளிநாடு போவோம். உங்களோட பாஸ்போர்ட்டுங்க இல்லை, உங்களோட ஐடென்டி கார்டு என்ன பிரச்சனை? யார் இது பூ வைக்கிறேன் சாமிக்கு? என்ன ஐயா அமரம் குறுப்பு குறுக்க மறுக்க வேலைக்கு ஐயா தான் பிரச்சனை. சில நேரம் இருந்த ஓடி எனக்கு ஏசும் ஒருபடி அடிக்க கிடைக்கலையா ஒரு காலமும். அம்மா அடிக்கக்குள்ள அம்மாவுக்கு அடிக்கிற ஏசுற அம்மா திறத்துற அப்படியெல்லாம் திறந்த. ஓகே. இப்போ என்ன சொல்கிறது, உண்மையில் நீங்கள் இவங்கள இந்த டைமில் இந்த அளவுக்கு வச்சு பார்த்து கொள்றதுக்கான ஏதாச்சும் உங்களான ஒரு முதற்கட்ட உதவி. நீங்கள் இவங்கள ஆட்டோவிலேயே கிளினிக்கு கூட்டி வாங்க, சரிங்களா? இப்போ கிளினிக் கூட்டி வந்து அவங்க கொடுக்குற குளிசி அலையில் இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் போட்டால் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுமா? இன்ஜெக்ஷன் போடுறதே குளிசை கொடுக்குறாங்க. கொடுத்தா இவருக்கு சொல்கிறேன் இந்த இதை கொடுத்த குளிசை நான் அங்கே கிளினிக் எடுத்து கொண்டு போட்டோன்னேயா நடுக்குது. நீ சாக வைக்க போறியா, என்ன சாக வைக்க போறியா, நடுக்குது. பிறகு நீங்கள் நம்பலி நமக்கு நான் ப்ரைவேட்டாக இந்த கையால் கிடக்கிற குளிசை இந்த குளிசை தான் நான் இப்படி தான் குளிசை வாங்கி கொண்டு இந்த குளிசை போட்டா ஐயா ஒரு குளிசை போட்டா கொஞ்சம் கையால் கிடக்கிறது குறையும். அப்போ இதெல்லாம் இது இந்த பசிக்காட்டி தான் போடுறேன். இந்த எல்லா குளிசையும் வாங்கி கொண்டு போடுவேன் ஐயா. இந்த குளிசைகள்லாம் வாங்கி போட்டு போடுறேன். அவை என்ன போடுறேன் நானும் போடுறேன் ஐயா. ஓகே சரி. உண்மையில ஒரு பெரிய விஷயம் இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள வச்சு பார்த்து கொள்றேன். ஓமையா இல்லை வருத்தம் ஒழும்பாடி பரவாயில்ல, வருத்தம் ஒழும்புற அடிக்கடி வருத்தம் ஒழும்புறோம். அது அங்கே ஒரு நாளைக்கு 2 தரம் ஒழுங்கும். மழை காலத்துலேயே 2 தரம் ஒழுங்கும். இந்த கொஞ்சம் கையை கட்டு வருத்த ஒழும்பி கொண்டு இந்த ஐயா இந்த இது தூங்குன ஐயா இந்த உராந்தையில் அங்கால பக்கம் இப்படி இந்த தட்டி நிற்கக்குள்ள உங்களோட காட்டி மாதிரி வரல இப்படி என்ன இருக்க விட தூங்குன ஐயா. தூங்கி இந்த பாருங்களேன் அந்த வீரருக்கு இந்த வீரருக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? தூங்கி நான் சீலை வச்சு கட்டி
மருந்து கட்ட விட்றதையும் இல்லையா, பிடிச்சால இப்படி தூங்கி சீலை வச்சு மருந்து கட்டி 4-5 நாளைக்கு வச்சிருந்தது அப்புறம் இது ஒட்டுனது. ஆனால் வருத்தோளும் பாத உள்ளங்கள்ண்டா பிரச்சனை இல்லையா. வருத்தோளும் பிறந்தால ஒரு வாட்டி உண்டு அவன்கிட்ட மகள் நம்ம தான் பார்த்து வந்தது எங்களை. நான் அங்கே இந்த கூலிக்கு போய் தான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ பிறகு இப்போ காண வந்ததோடைய அவ சொல்லிதான் எனக்கு கேளாமா நான் 2-3 ஒப்புரேம் பண்ணேன்னா எனக்கு இந்த கழுத்தை ஒப்புரேம் பண்ணி 2 மாதம் தான் அவ. அதான் இல்லைம்மா நான் சோத்த கறி அவனுக்கு தள்ளி தருவேன், நீ வேறு யாக்கு சொல்லிதாவு. ஓகே, உண்மையில் என்ன பண்ணுறது, ஏதோ எங்களால் முடிச்ச ஒரு முதற்கட்டமான உதவி. அதை வச்சுக்கொண்டு அவங்கள நீங்கள் ஆட்டோவில் கிளினிக் கூட்டி வாங்க, நல்லா சமைச்சு கொடுங்க சரிங்களா. அவங்களுக்கான உடுப்புகள் கொஞ்சம் இருக்குது. இப்போ வெளிநாட்டிலேருந்து மதுரையிலேருந்து ஒரு அண்ணன் வந்து வந்துட்டு போனது இந்தியாவில் வந்து. ஸோ அந்த உடுப்பு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கொள்கிறோம். அண்ட் வந்து இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்க. இது நான் பார்க்குறேன் அவருக்கு கொடுத்து 25,000 இருக்குது. இந்த 25,000 வச்சுக்கொண்டு அவங்கள வந்துட்டு கிளினிக்கு நல்லபடியாக கூட்டி நான் இங்கே நம்புறேன் எங்களை நான் பால்மா சாமெல்லாம் வாங்கி அவருக்கு தான் ஐயா கொடுக்குறேன். எல்லா சாமான் வாங்கியிருந்தா இதுக்குள்ள பொருங்க காட்டுறேன். இந்த பால்மா 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன் ஐயா. இந்த சீனி எந்த சாமான் தான் இதான் இந்த சீனிகள் தான் நாங்கள் கிலோ கணக்கெல்லாம் வாங்கி வைக்கிறேன் ஐயா. மாட்டு 2-5 சகல சாமானு நான் எந்த சாமானும் இல்லைன்னு சொல்லாம தான் ஐயா வாங்கி வச்சிருக்கேன். செத்தக்கா ரைட். ஓகே, இப்போ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது கூடமா வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சு தான் நாங்களா. நான் அந்த பணம் தந்தது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மலர்வர்ண அண்ணா தான் வந்துட்டு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தார். அதில் ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ணிட்டு மிகுதம் இருந்ததில்ல அதுலேயும் ஒருத்தவங்க பணத்தை தான் இவங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் சரிங்களா. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். மிகப்பெரிய உபகாரம் ஐயா நீங்கள் செய்ததுன்ட்டு. நான் 16 வருஷம் கூடி நான் பாதுகாப்பை வச்சுக்கிறேன் ஐயா. இப்படிதான் இப்போ இது இல்லை, இப்போ நம்ம கழிச்சிட்டு இருக்கிறதுல இது அடிப்படி தட்டினாண்டா தட்டி போட்டு அங்கே சுட்டோன்னே ஓடி வந்து குந்திடுவாங்க. பிறகு திருப்பி நான் கையை பிடிச்சிட்டு என்ன செய்யலான்ட்டு சும்மா அடிக்க போனோடனே பிறகு நம்ம விட்டு போட்டு அங்கே அழுவணும் மழை தட்டுறோம். இதுதான் வேலை வேலை. ஆனால் வருத்த ஒழுங்குனா தான் ஐயா சரியான கஷ்டம். அன்றைக்கு வருத்த கிடந்த ஐயா நாங்கள் அப்போ தான் தேங்காய் பற்றி சாமான் தூக்கிட்டு போகிறேன். ஓடி வருது ஒரு புள்ள உளுந்து கிடக்குண்டு. திருப்பி அந்த புள்ள நீ நில்லு மணியாண்டு கொடுத்தான். அந்த புள்ளைய விட்டு போட்டு மாதிரி தூக்கிட்டு வந்தேன். ஓகேம்மா, நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதான் உண்மையில் கூட பிறந்த சகோதரங்கள்னு சொன்னால் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க அந்த டைமில் கூட இருந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளணும். அதுதான் சகோதரங்கள். நான் நல்லா பார்க்குறேன் ஐயா. என்ன சாமான் நாங்கள் போய் நிற்கணும்னாதா போயிட்டு வரோம்மா. நாங்கள் வரமாட்டோம் மீனி. அவரும் போவத்தாமனும் வெளிநாட்டுக்கு நீங்களும் போவத்தான். நான் வெளிநாட்டுக்கு போறல, அவர் தான் போவார் வெளிநாட்டு. சரியா சொல்லிருக்கீங்க. இல்லை ஆனால் அவர் மட்டும் தான் போறேன், நான் போறேன் வெளிநாட்டு. ஓ, காசு அவர்கிட்ட இருக்கே கஜக்கு மாதிரி. அவர்கிட்ட இருக்கு காசு, நிறைய காசு. சரி, அப்போ போயிட்டு வரோம்மா. நாங்கள் வரட்டா? போயிட்டு வரோம்மா. ஓகே, உண்மையில் மலர்வர்ண அண்ணாவுக்கு வந்து எங்களோட சார்பில் நான் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இவங்களுக்கான மேலதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கான ஒரு அடிப்பைப்பு ஏதாச்சும் அடிச்சு கொடுக்க போறீங்க சரி, இல்லைனா மாதம் அவங்களோட சாப்பாட்டிற்கான ஒரு செலவு வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கூட வந்துட்டு எங்களோட நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.